ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தீபாவளி பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சிருச்சா? எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து இன்றைக்கி சரவணா ஸ்டோர் வரைக்கும்லாம் போல், இங்கே எங்கள் ஏரியாலே எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டோம். குட்டி பசங்க பேசுகிறதெல்லாம் மியூட்டில் போட்டு விட்டேன். வேறு ஒன்றும் இல்லை, நாங்கள் எங்கள் ஏரியா குடுவாஞ்சேரியில் மேக்ஸ்லேயே வந்து ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். ஸோ பெரிய பிளான்லாம் ஒன்றும் இல்லை, கிட்ஸுக்கு மட்டும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தது. ஆல்ரெடி நான் ப்ரீவியஸாக இப்போ தான் ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி அதே எனக்கு ஓகேன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. தீபாவளி வந்து நம்ம ஜென்ரேஷனில் வந்து வேறு மாதிரி, என்னடா நம்ம ஜென்ரேஷன்றீங்க ரொம்ப ஏஜ்டா அப்படின்ட்டுலாம் இல்லை. நாங்கள் 90s கிட்ஸ் வந்து எப்படின்னா அது ஒரு குதூகலமாக இருக்கும். ஒரு 1 வீக்கு முன்னாடி, ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடியே எங்களுக்கு தான் தீபாவளி ஸ்டார்ட் ஆகிடும். இப்போல்லாம் மாறிடுச்சு டோட்டலாக. ஒரு நாள் அன்றைக்கி ஒரு நாள் தான் தீபாவளி அப்படின்ற மாதிரி டோட்டலாக மாறிடுச்சு. ஸோ இட்ஸ் ஓகே, மாற்றம் ஒன்றே மாறாதது, நம்ம எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து மேக்ஸில் பார்த்திங்கன்னா பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது. இந்த வாட்டர் பாட்டில் இதெல்லாமே ஜென்ரலாகவே மேக்ஸு ட்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போனாலும், ஈஸி பைன்னு எங்கே போனாலும் ரொம்ப ஹையஸ்ட் ப்ரைஸாக தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு. இந்த சாஃப்ட் ஐஸ்லாம் உங்களுக்கு பிடிக்குமா? இதெல்லாம் என்னோடய ஃபேவரட்ஸுங்க. 90s கிட்ஸுக்கெலாம் இதெல்லாம் ஒரு கனவு. இதெல்லாம் வச்சு விளையாடினாலே அவங்கெல்லாம் பணக்கார வீட்டு பசங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துடும்ல. எனக்கு இந்த சாஃப்ட் ஐஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் பார்த்தாலே வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை வரும். பட் நான் எங்களுக்கு வாங்கிக்க முடியலனாலும் என் பசங்களுக்கு வாங்கி கொடுத்துருவேன். எங்கள் வீட்டுக்கார்ட்ட சண்டை போட்டாச்சும். எந்த ஒரு ஷாப்பிங் மால் போனாலும் சரி, ஷாப்பிங் பண்ணுறதுக்கு போனாலும் சரி, ஃபஸ்ட்டு போகிறதே இந்த கேர்ள்ஸ் குட்டி பாப்பாங்களோட செக்ஷனுக்கு தான். என்னமோ அது எனக்கு கொடுத்து வைக்கல, இருந்தாலும் அந்த கேர்ள் பேபிஸோட ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தா ஒரு ஹாப்பி ஆகிடும். இந்த ட்ரெஸ் தான் வந்து எங்கள் குட்டி பசங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். ஏன் இதை எடுத்தோன்றதுக்கு ஒரே ரீசன் தான், அதுக்குள்ளே ஒரு குட்டி கார் வரைஞ்சிருந்தது. அதனால் அந்த கார் போட்ட ட்ரெஸ்ஸை வந்து அவனுங்க செலக்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. எங்கள் சின்னவர் வந்து எப்படின்னா, அவங்க அண்ணன் சொல்கிறது தான் அவருக்கு வந்து வேத வாக்கு. அவங்க அண்ணனுக்கு வந்து இது வேணும் அப்படின்னா அது எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்துப்பான். ஸோ மேக்ஸில் கலெக்ஷன்ஸ் பக்காவாக இருந்துச்சு. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. லாஸ்ட் டைமும் போன வருஷம் தீபாவளிக்கும் வந்து எப்படின்னா இதே போல் தான் லாஸ்ட் மினிட்டில் தான் என் ஹஸ்பண்டுக்கு சேலரி போட்டாங்க. லாஸ்ட் மினிட்டில் தான் போனோம். சுத்தமாக கலெக்ஷன்ஸே இல்லை. அதனால் ஏதோ ஒன்று கிடைக்கிறத எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பட் இந்த முறை அப்படி இல்லை, டோட்டலாக வேறு மாதிரி. கலெக்ஷன்ஸ் சான்ஸே இல்லைங்க, செம்மையாக இருந்தது. பெரியவங்களுக்கு தான் அந்த அளவுக்கு நல்லா இல்லை கலெக்ஷன். ஜென்ரலாக அதே பேட்டர்ன்ஸு, அதே பூ போட்டது, அதே யானை போட்டது, அதே கல் வச்சது, ஜரிகை வச்சது, இப்படி தான் இருந்துச்சு. கிட்ஸ் செக்ஷன் வந்து சான்ஸே இல்லைங்க, செம்மையாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ என்னெல்லாம் பசங்களுக்கு வேணும் அப்படின்றதெல்லாம் வாங்கியாச்சு. என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வீடியோஸில் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். எனக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் பிடிக்குமோ அது வரைக்கும் கவர் பண்ணுற மாதிரி வீடியோஸ் எல்லாம் எடுத்தாச்சு. இந்த லைனுக்கு வந்திருந்தேன். எனக்கு இந்த யூஸ்வலாக இந்த செக்ஷன் பிடிக்கும். அதாவது பார்த்துப்பேன், ரசிச்சுப்பேன், பர்ச்சேஸ்லாம் பண்ண மாட்டேன். அப்பா ஒரு பர்ஸும் பார்த்தீங்கன்னா செம்ம காஸ்ட்லியாக இருக்கும். அதே போல் இந்த மாதிரி இயரிங்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்குங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு சூட் ஆகாது. அதுதான் ஒரு ரீசன். நான் போட்டோன்னே எனக்கு காதில் வந்து அது செட் ஆகாது. எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே ஒரு குட்டியாக ஒரு கோல்டு கம்மல் போடுவேன், அது அப்படியே பழகிடுச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்கணும், வாங்கணும்னு நிறைய ஆசைப்படுவேன். அதே போல் வீடியோ எடுத்தாச்சு. வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுவாஞ்சேரி சரௌண்டிங் உரப்பாக்கம் இந்த பக்கம் இருந்தீங்கன்னா தாராளமாக மேக்ஸ் போங்க. பக்காவாக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாம். பெரியவங்களுக்கு அந்த அளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. பட் இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் எடுத்துக்கோ அப்படின்னு கம்பல் பண்ணனால ஒரே ஒரு சுடிதார் எடுத்துக்கிட்டேன். அவங்க சொல்லும் போதே எடுத்துக்கிறது தான் நல்லது, இல்லைன்னா அப்புறம் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பர்ச்சேஸ் இப்படி தான் முடிந்தது. உங்களோட தீபாவளி பர்ச்சேஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.